மதுரை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று வெப்ப அலை வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வரும் சனிக்கிழமை வரை லேசான மழை பெய்யக்கூடும் என்றும், நாளை வடக்கு கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மிதமான மழையும், ஏனைய தமிழகத்தில் லேசான மழையும் பெய்யும் என்றும் தெரிவித்துள்ளது. அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்கும் நிலையில் வரும் 17ஆம் தேதி வரை கடலோர தமிழகத்தில் வெப்பம் சார்ந்த அசௌகரியம் ஏற்படலாம் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது. குறிப்பாக திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல் ஆகிய மாவட்டங்களிலும், கரூர், ஈரோடு, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், சிவகங்கை, விருதுநகர், திண்டுக்கல் மற்றும் மதுரை மாவட்டங்களிலும் இன்று வெப்ப அலை வீசும் என குறிப்பிட்டுள்ளது. மேலும் விருதுநகர், சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், கரூர், நாமக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் நாளை வெப்ப அலை வீசக்கூடும் என கணித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை 102 டிகிரி வரை பதிவாகலாம் என தெரிவித்துள்ள வானிலை மையம் வெப்பம் சார்ந்த அசௌகரியம் ஏற்படக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. ஜூலை மாதத்தில் வெப்ப அலை என்பது இயல்பானதுதான் என சென்னை மண்டல வானிலை மைய இயக்குநர் துரை தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர், கடந்த காலங்களிலும் மதுரையில் 107 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பநிலை பதிவானதாக குறிப்பிட்டார். பொதுவாக மேகங்கள் இல்லாத காரணம், மேகங்கள் இல்லாம தான் வெப்பநிலைக்கான காரணம். இந்த ஆண்டு ஆக்சுவலாக நாங்கள் எல்லினோ வேற சொல்லிட்டு இருக்கோம். எல்லினுடைய தாக்கம் ஒரு காரணம் இருக்கு. ஸோ மான்சூன் ஆக்டிவா இருக்கும் போது மேகக்கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால வெப்பநிலை இருக்க வாய்ப்பு இருக்காது. மேகங்கள் அதிகமாக இருந்ததுனால வெப்பம் கம்மியாக இருக்கும். இப்போ ஆக்சுவலாக ஸ்கை கிளியரா இருக்கு, மேகம் இல்லாமல் இருக்கு. மேகம் இல்லாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகமாக வந்துட்டு இருக்கு. வெப்ப அலைக்கான காரணத்தையும் விளக்கினார். ஆரஞ்சு சிவப்பு நிற எச்சரிக்கை என்பது தமிழகத்திற்கு வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கிறதா சார்? இப்போது இல்லை. வெப்ப சூழலுக்கு ஏற்ப விவசாயிகள் பயிரிட வேண்டும் என கூறிய துரை, வெப்ப அலை அதிகமாக இருக்கும் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை விவசாயம் செய்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். நிமிடத்திற்கு 1.5 லட்சம் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யும் வகையில் முற்றிலும் மேம்பட்ட IRCTC இணையதளத்தை ரயில்வே நிர்வாகம் அறிமுகம் செய்துள்ளது. 2002ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட IRCTC இணையதளம் தினமும் சராசரியாக சுமார் 14,50,000 ரயில் டிக்கெட் முன்பதிவுகளை கையாண்டு வந்தது. டிக்கெட் முன்பதிவின் போது ஏற்படும் சர்வர் கோளாறுகள், கேப்சா பதிவு செய்வது, திடீரென வலைதளம் இயங்காமல் தேங்கி நிற்பது போன்ற குறைகள் அடிக்கடி ஏற்பட்டதால் பயணிகள் கடும் சிரமங்களை சந்தித்தனர். இந்த குறைகளை சரி செய்து அதிவிரைவாக டிக்கெட் முன்பதிவு செய்யவும், தேவையற்ற விளம்பரங்கள், அனிமேஷன்களை நீக்கியும் குறைவான கேப்சா மற்றும் OTP வசதிகளை கொண்ட இணையதளத்தை ரயில்வே நிர்வாகம் அறிமுகம் செய்துள்ளது. இதன் மூலம் நிமிடத்திற்கு நாடு முழுவதிலும் இருந்து 1.5 லட்சம் டிக்கெட்டுகளை ஒரே நேரத்தில் முன்பதிவு செய்ய முடியும். அதற்கு ஏற்றாற்போல் சர்வர்கள் வலுப்படுத்தப்பட்டு வலைதளத்தின் வேகம் அதிகப்படுத்தப்பட்டுள்ளது. படுக்கை வசதி, AC வகுப்பு உள்ளிட்ட அனைத்து வகுப்புகளிலும் இருக்கைகளின் இருப்பு ஒரே திரையில் காட்டப்படுவதால் ஒவ்வொரு வகுப்பையும் தனித்தனியாக சரிபார்க்க வேண்டிய அவசியமில்லை. இந்த புதிய இணையதளம் பற்றி பயணிகள் தங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்றும், இதில் பெறப்படும் பரிந்துரைகள் அடிப்படையில் இணையதளம் மேலும் மேம்படுத்தப்படும் என்றும் ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கடைசி நிமிடங்களில் நட்சத்திர வீரர் மெஸ்ஸி ஏற்படுத்தி கொடுத்த கோல் வாய்ப்புகளால் 2-1 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வீழ்த்தி அர்ஜென்டினா அணி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது. அட்லாண்டா நகரில் நடைபெற்ற 2வது அரையிறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியனான அர்ஜென்டினா, இங்கிலாந்து அணிகள் பலப்பரீட்சை நடத்தின. தொடக்கம் முதலே இரு அணிகளும் தாக்குதல் ஆட்டத்தை வெளிப்படுத்திய போதிலும் போட்டியின் முதல் பாதியில் கோலின்றி சமனில் இருந்தது. 2வது பாதியில் இங்கிலாந்து அணி வீரர் அந்தோனி கார்டன் 55வது நிமிடத்தில் அசத்தலான முறையில் கோல் அடித்து அணியை முன்னிலை பெறச் செய்தார். அதன்பின் இங்கிலாந்து அணி தடுப்பாட்டத்தில் கவனம் செலுத்தியதால் அர்ஜென்டினா அணியின் கோல் அடிக்கும் முயற்சிகள் பலனளிக்கவில்லை. எனினும் 85வது நிமிடத்தில் மெஸ்ஸி தட்டி கொடுத்த பந்தை என்சோ பெர்னாண்டஸ் பிரம்மாண்டமான ஷாட் அடித்து கோலாக்கினார். இரு அணிகளும் தலா ஒரு கோல் அடித்ததால் கூடுதல் நேரம் வழங்கப்பட்டது. ஆட்டத்தின் 92வது நிமிடத்தில் மெஸ்ஸி அடித்த பந்தை மாற்று வீரர் லவுதாரோ மார்டினெஸ் தலையால் முட்டி கோல் அடிக்க அதுவே அர்ஜென்டினாவின் வெற்றி கோலாக அமைந்தது. இறுதியில் அர்ஜென்டினா அணி 2-1 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வீழ்த்தி தொடர்ந்து 2வது முறையாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. திங்கட்கிழமை நடைபெறும் இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் அணியை அர்ஜென்டினா எதிர்கொள்ள உள்ளது. அரையிறுதியில் தோல்வியடைந்த இங்கிலாந்து அணி 3வது இடத்திற்கான போட்டியில் பிரான்ஸ் அணியை சந்திக்கிறது. முதலமைச்சர் விஜய் தலைமையில் இன்று நடைபெறும் அமைச்சரவைக் கூட்டத்தில் நிதிநிலை அறிக்கைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட உள்ளது. தவைக்க அரசு பொறுப்பேற்றுள்ள நிலையில் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் 2026-27 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என தெரிகிறது.
தவேக அரசின் முதல் நிதிநிலை அறிக்கை என்பதால் பொதுமக்களை கவரும் வகையிலான திட்டங்கள், அறிவிப்புகள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் முக்கிய திட்டங்கள் தொடர்பாக பல்வேறு துறை அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தி வந்தார். இந்நிலையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் இன்று காலை 10:30 மணிக்கு நடைபெறுகிறது. அப்போது நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண் அறிக்கையில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள் குறித்து முதலமைச்சர் ஆலோசனை நடத்தவுள்ளார். அதைத் தொடர்ந்து நிதிநிலை அறிக்கைக்கு ஒப்புதல் வழங்கப்பட உள்ளது. மேலும் புதிய தொழில் திட்டங்களுக்கு அனுமதி அளிப்பது குறித்தும் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிறை காவலர்கள் மன அழுத்தத்தில் இருப்பதாக கூறிய அமைச்சர் நிர்மல்குமார் அதை தவேக அரசு சரி செய்யும் என உறுதியளித்துள்ளார். திருவள்ளூரை அடுத்த பட்டறை பெரும்புதூரில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் அமைச்சர் நிர்மல்குமார் பங்கேற்றார். பின்னர் ஊடகங்களிடம் பேசிய அவர் சிறையில் விசாரணை கைதி உயிரிழந்தது குறித்த கேள்விக்கு பதிலளித்தார். குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை பெற்று கைது செய்யப்பட்டிருக்காங்க. சிறைத்துறையிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பெரிய டிப்ரெஷனில் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பல வருஷங்களாக ப்ரொமோஷன் இல்லை, பல வருஷங்களாக தேவையான மற்ற காவல்துறைக்கு ஈக்குவலான ஊதியங்களும் இல்லை, நிறைய டிப்ரெஷனில் இருக்காங்க. ஸோ அனைத்தையும் சரி செய்யறதுக்கான வேலைகள் நம்ம வந்து செய்யணும். இந்த அரசு வந்து தொடர்ந்து பேசிய அவர் எடப்பாடி பழனிசாமியின் குதிரை பேர குற்றச்சாட்டிற்கும் பதிலளித்தார். இன்னைக்கு தான் பிரஸ்ஸே வந்து ஒரு 50 நாட்கள் சந்திக்கிறார். இன்னும் எப்படியாவது முதல்வர் ஆகணும் முயற்சி செஞ்சார், இல்லை எப்படியாவது அவர்கள் 2 பேரும் சேர்ந்து அவங்களுடைய சொத்துக்களை காப்பாற்றணும்னு நினைச்சாரு. முதல்ல அவர் வந்து அவருடைய தவறை உணரணும். திரு எடப்பாடி அவர்கள் அவருடைய தவறை உணரணும். அவருடைய தவறால் தான் இவ்வளவு பெரிய கட்சி இன்னைக்கு இப்போ பாதாளத்தில் போயிட்டு இருக்கு. தவேக நிர்வாகிகள் மீதான குற்றச்சாட்டு குறித்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் நிர்மல்குமார் யார் தவறு செய்தாலும் நடவடிக்கை பாயும் என எச்சரித்தார். பழனி கோயில் நில முறைகேடு வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது. தண்டபாணி சுவாமிகள் மடத்திற்கு சொந்தமான 1.4 ஏக்கர் நிலத்தை வெள்ளத்துறை மற்றும் சேதுபதி ஆகியோர் பழனி சார் பதிவாளர் அலுவலகத்தில் தங்கள் பெயரில் பத்திரப்பதிவு செய்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதில் மோசடி உறுதியான நிலையில் மடத்திற்கு சொந்தமான சொத்தை தனிநபர்கள் பத்திரப்பதிவு செய்தது செல்லாது என உத்தரவிடக் கோரி கோவில் நிர்வாகம் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் சி.வி. கார்த்திகேயன் மற்றும் ஆர். சக்திவேல் அமர்வு கோவில் நிர்வாகத்தின் கருத்தை கேட்காமல் மேற்கொள்ளப்பட்ட பத்திரப்பதிவை சட்டப்படி ஏற்க முடியாது என்றும் தனிநபர்கள் பெயரில் செய்யப்பட்ட பதிவு செல்லாது என்றும் உத்தரவிட்டது. மேலும் மத நிறுவனங்களின் புனித தன்மையையும் அவற்றின் சொத்துக்களையும் பாதுகாக்கும் வகையில் சார் பதிவாளர்கள் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை வலியுறுத்தியுள்ளது. இந்த நிலையில் இந்த வழக்கின் விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றி தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. பழனி கோயில் நில முறைகேடு தொடர்பாக மாவட்ட பதிவாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். தண்டபாணி சுவாமிகள் மடத்திற்கு சொந்தமான 1.4 ஏக்கர் நிலத்தை வெள்ளத்துறை மற்றும் சேதுபதி ஆகியோர் பழனி சார் பதிவாளர் அலுவலகத்தில் தங்கள் பெயரில் பத்திரப்பதிவு செய்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் நிலத்தை பதிவு செய்த சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். மனுவை விசாரித்த நீதிமன்றம் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனை நாளை வரை கைது செய்யக்கூடாது என உத்தரவிட்டது. இச்சூழலில் மாவட்ட பதிவாளர் சசிகலா பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதாக வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். இதனிடையே பழனி நில முறைகேடு தொடர்பாக அமைச்சர் ரமேஷ் குறித்து சமூக வலைதளங்களில் தவறான தகவல் பரப்பியதாக வினோத் சூரியகுமார் என்பவரை சென்னை சைபர் கிரைம் காவல்துறை கைது செய்துள்ளது. பழனி கோவில் நில முறைகேடு தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த ஊழலின் பின்னால் உள்ள பவர் சென்டர் யார் என கேள்வி எழுப்பியுள்ளார். தவறு நடந்திருப்பதை அமைச்சரை ஒப்புக்கொண்ட நிலையில் மாநில காவல்துறைக்கு பதில் சிபிஐ விசாரணைக்கு முதலமைச்சர் உத்தரவிட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். ஜெ. ராதாகிருஷ்ணன், சுப்ரியா சாஹூ, தீரஜ்குமார் உள்ளிட்ட 19 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தின் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குநராக இருந்த ஜெ. ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட 19 IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தலைமைச் செயலாளர் சாய்குமார் வெளியிட்ட அறிவிப்பில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் பிரதீப் யாதவ் நியமிக்கப்பட்டுள்ளார். தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையின் செயலாளராக அதுல் ஆனந்த் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். உயர்கல்வித்துறையின் செயலாளராக தீரஜ்குமார், சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் காக்கர்லா உஷா நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தின் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குநராக இருந்த ஜெ. ராதாகிருஷ்ணன் அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரியின் இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரியம் மற்றும் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தின் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குநராக வி. அருண்ராயும், தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் கண்டுபிடிப்பு நிறுவனத்தின் கூடுதல் தலைமைச் செயலாளராக சுப்ரியா சாகுவும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு உட்கட்டமைப்பு மேம்பாட்டு வாரியத்தின் முதன்மை செயல் அதிகாரி பூஜா குல்கர்னி நியமிக்கப்பட்டுள்ளார்.
பொது மற்றும் மறுவாழ்வுத்துறை செயலாளராக சுந்தரவல்லி, போக்குவரத்து துறை செயலாளராக நிர்மல் ராஜ், தொழில் ஆணையர் மற்றும் தொழில் வணிகத்துறை இயக்குநராக பி. உமாநாத், போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு ஆணையராக CG தாமஸ் வைத்தியன் ஆகியோர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தொழிலாளர் நலத்துறை ஆணையராக வள்ளலார், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை ஆணையராக கஜலட்சுமி, கலை மற்றும் கலாச்சாரத்துறை இயக்குநராக மகேஸ்வரி ரவிக்குமார், சமூக நலத்துறை இயக்குநராக பிருந்தாதேவி, இந்து சமய அறநிலையத்துறை கூடுதல் ஆணையராக டி. ரத்னா, அருங்காட்சியகங்கள் துறை இயக்குநராக பாஸ்கர பாண்டியன், தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநராக வாகே சங்கேத் பல்வந்த் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். கேரளாவில் நடைபெறவுள்ள போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நடிகர் மோகன்லாலுடன் பங்கேற்க முதலமைச்சர் விஜய்க்கு அழைப்பு விடுத்ததாக கேரள அமைச்சர் ரமேஷ் சென்னிதாலா தெரிவித்தார். தலைமைச் செயலகம் வந்த கேரள உள்துறை அமைச்சர் ரமேஷ் சென்னிதாலாவை அமைச்சர் செங்கோட்டையன் சால்வை அணிவித்து வரவேற்றார். பின்னர் முதலமைச்சரை சந்தித்த பிறகு நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்த ரமேஷ் சென்னிதாலா போதைப்பொருள் ஒழிப்புக்கான ஆபரேஷன் டூஃபான் நடவடிக்கைக்கு தமிழக அரசு ஒத்துழைப்பு வழங்கும் என முதலமைச்சர் உறுதியளித்ததாக தெரிவித்தார். The Tamil Nadu Chief Minister. He is the most favorite of the youngsters. If he says something, the youngsters will follow. So drug menace is more in among the youngsters and college students. So we appeal to him for the help from the fight. He agreed. And he told me that he has already done a marathon for that. So I requested him, wherever you go, you speak on drug menace. He agreed to that. So we are very happy that he extended all support for that. போதைப் பொருட்களுக்கு எதிராக அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் ரமேஷ் சென்னிதாலா வலியுறுத்தினார். 30 ஒன்று தான் அனுப்பிச்சிட்டுங்களா? இது அக்கால சொல்ல கொடுத்தா சதவு வச்சுருவேன். இன்னைக்கு போட்டு விட்டுனா போட சொல்லிட்டேன் நான் உண்மையிலே போட்டேன்டா. ஒப்பந்ததாரரிடம் லஞ்சம் பெற்ற புகாரில் தாவேகா முன்னாள் நிர்வாகி வீராசாமியை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் பாம்பாக்கம் ஊராட்சியில் நவீன் என்ற ஒப்பந்ததாரர் சுமார் 10 லட்சம் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்க ஒப்பந்தம் செய்துள்ளார். பணிகள் முடிவுற்ற நிலையில் அதற்கான தொகையை விடுவிப்பது தொடர்பாக செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட தாவேகா இணைச் செயலாளராக இருந்த வீராசாமியை அணுகியதாக கூறப்படுகிறது. இதற்கு நவீனிடம் வீராசாமி 1,30,000 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக வீடியோ பரவியது. 30 ஒன்று தான் அனுப்பிச்சிட்டுங்களா? இது அக்கால சொல்ல கொடுத்தா சதவு வச்சுருவேன். இன்னைக்கு போட்டு விட்டுனா போட சொல்லிட்டேன் நான் உண்மையிலே போட்டேன்டா. இந்த சூழலில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட தாவேகா இணைச் செயலாளர் வீராசாமியை கட்சியில் இருந்து நீக்கி மாவட்ட செயலாளர் தினகரன் நடவடிக்கை எடுத்துள்ளார். இதையடுத்து ஒப்பந்ததாரர் அளித்த புகார் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த தாளம்பூர் தனிப்படை காவல்துறையினர் வீராசாமியை கைது செய்தனர். காமராஜர் பிறந்தநாள் விழாவில் கேமராவிற்கு போஸ் கொடுப்பது தொடர்பாக காங்கிரஸ் நிர்வாகிகள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட காட்சிதான் இது. நெல்லை வண்ணாரப்பேட்டையில் உள்ள காங்கிரஸ் மாவட்ட கட்சி அலுவலகத்தில் காமராஜர் பிறந்தநாள் விழா நடைபெற்றது. காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ரமேஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் நெல்லை நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரூஸ், முக்கிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்றனர். விழாவின் ஒரு பகுதியாக உறுதிமொழி ஏற்பு நிகழ்வு நடைபெற்ற போது கேமராவிற்கு போஸ் கொடுப்பது தொடர்பாக முன்னாள் தலைவர்களான சங்கரபாண்டியன் மற்றும் உமாபதி சிவன் ஆகியோருக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. வாக்குவாதம் முற்றிய நிலையில் இருவரும் MP முன்னிலையிலேயே ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். இந்நிலையில் அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக இருவரும் 10 நாட்களில் விளக்கம் அளிக்க அகில இந்திய காங்கிரஸ் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு தந்ததாக கூறிய முன்னாள் அமைச்சர் ஏவ வேலு மடியில் கனமில்லை என்பதால் வழியில் பயமில்லை என்றார். கடந்த ஆட்சியில் நெடுஞ்சாலைத்துறையில் 3,23,00,000 ரூபாய் முறைகேடு நடந்ததாக கூறி முன்னாள் அமைச்சர் ஏவ வேலு மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. இது தொடர்பாக 3ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் அவர் சிங்கப்பூருக்கு சிகிச்சைக்கு சென்றதால் ஆஜராகவில்லை. இதனையடுத்து அவருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பித்த லஞ்ச ஒழிப்புத்துறை ஜூலை 15ஆம் தேதி கட்டாயம் ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டது. அதன்படி ஆலந்தூரில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் ஏவ வேலு நேரில் ஆஜரானார். அவரிடம் சுமார் 5 மணி நேரம் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். விசாரணை முடிந்த பின்னர் பேசிய ஏவ வேலு விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளித்ததாக தெரிவித்தார். என்னுடைய பதில் என்பது முழுக்க 100% உண்மை கலந்தது.
அதில் எந்த விதமான கலப்படமும் இல்லை. காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்துருக்கிறேன். நீதிமன்றத்தினுடைய ஆணையை ஏற்று இதில் என்னுடைய பதிலை நான் சொல்லியிருக்கிறேன். மீண்டும் சொல்லுகிறேன், எனக்கு மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை என்ற ஒரு பழமொழி உண்டு. இல்லை, நான் எந்தவித குற்றமும் செய்யாதவன். தேவைப்பட்டால் மீண்டும் ஆஜராக தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே நேற்றிரவு லேசான நில அதிர்வு ஏற்பட்டதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். வெட்ட முகிலாளத்தை அடுத்த கண்ணகி கோயில் அருகே நேற்றிரவு 7:52 மணிக்கு பூமிக்கடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் நில அதிர்வு உணரப்பட்டதாகவும் இது ரிக்டர் அளவில் 3.0 பதிவானதாகவும் இந்திய தேசிய நில அதிர்வு மையம் கூறியது. இதனால் பொதுமக்கள் மத்தியில் அச்சம் எழுந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் நில அதிர்வு குறித்து யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று கூறியுள்ளார். மேலும் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் வழிகாட்டுதல்களின்படி இந்த நில அதிர்வுகளால் கட்டடங்களுக்கோ அல்லது பொதுமக்களுக்கோ எந்தவித பாதிப்பும் ஏற்பட வாய்ப்பில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். இது பூமியின் உள் அமைப்பில் ஏற்படும் மிகச் சாதாரண ஒரு சிறிய அழுத்த வெளியீடு மட்டுமே என்றும் பொதுமக்கள் யாரும் வதந்திகளை நம்ப வேண்டாம் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து கூடுதலான அதிகாரப்பூர்வ தகவல்களை மத்திய அரசின் நில அதிர்வு அறிவியல் மைய இணையதளம் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம் என அறிவுறுத்தியுள்ளார். சிவகங்கை அருகே பள்ளி வளாகத்திலேயே 12ஆம் வகுப்பு மாணவனை சக மாணவர்கள் கத்தியால் குத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் நிரஞ்சான் கிராமத்தை சேர்ந்த ராஜாங்கம் பானுமதி தம்பதியின் மகன் சஞ்சய் பிரசாத். மாற்றுத்திறனாளியான இவர் மல்லல் கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு ஆதிதிராவிடர் நலப்பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவருக்கும் அதே பள்ளியில் பயிலும் சக மாணவர்களுக்கும் இடையே தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சஞ்சய் பிரசாத் பள்ளிக்கு சென்றபோது அவருடன் வாக்குவாதம் செய்த சக மாணவர்கள் தாங்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து அவரை 4 இடங்களில் குத்தியுள்ளனர். இதை பார்த்த அங்கிருந்த ஆசிரியர்கள் சஞ்சய் பிரசாத்தை மீட்டு சிவகங்கை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். மேலும் ஒரு மாணவரை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். திங்கக்கிழமை சும்மா போயில அவன் அடித்தேன். அதுக்கு நான் எனக்கு அவளை அடிச்சது. அதுக்கு இப்போ இன்னைக்கு கத்தி எடுத்து குத்தி. போன வாரத்தில் ஏதோ 10 பேர் சேர்ந்து அவனை அடிச்சாங்களாம். அடித்தது தள்ளி விட்டானா விழுந்து லேசாக நேற்று போன வாரத்தில் கீறிடுச்சான். அவங்களையும் ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்ணி பையனை இருக்க சொல்லியிருந்தாங்க. அதை ஒன்றுமே இல்லைன்னு சொன்னார். அதே வாட்ச்மேன் தான் எனக்கு அடிக்கிறார், உன் பையனை குத்தி விட்டாங்கடா ஓடியாடான்னு. பிடிபட்ட மாணவரிடம் மானாமதுரை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகர்கோவில் சிறையில் உயிரிழந்த சபரிவர்மனின் உடலை பெற அவரது குடும்பத்தினர் சம்மதம் தெரிவித்துள்ளனர். சிறையில் உயிரிழந்த விசாரணை கைதி சபரிவர்மன் குடும்பத்திற்கு அரசு உரிய நிவாரணம் வழங்கும் என்று ஆட்சியர் பிரதாப் உறுதியளித்ததை தொடர்ந்து உறவினர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் ஈத்தங்காடு பகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி இளைஞர் சபரிவர்மன் குட்கா விற்பனை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் திடீரென உயிரிழந்தார். அவரது உடலில் 19 இடங்களில் காயங்கள் இருந்தது பிரேத பரிசோதனையில் தெரியவந்தது. இந்த வழக்கில் காவலர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டதுடன் சிறை கைதிகள் 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதே நேரம் வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரியும் உரிய நிவாரணம் கேட்டும் சபரிவர்மனின் உடலை வாங்க மறுத்து குடும்பத்தினர் நேற்று 3வது நாளாக சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் ஆகியோர் சபரிவர்மன் வீட்டில் அவரது குடும்பத்தினரை சந்தித்து பேசினர். ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் தரப்பில் அளித்த உத்தரவாதத்தை ஏற்று சபரிவர்மனின் உடலை பெற்றுக் கொள்ள குடும்பத்தினர் சம்மதம் தெரிவித்தனர். சிறையில் விசாரணை கைதி உயிரிழந்த விவகாரம் குறித்து முதலமைச்சர் விஜய் இதுவரை பேசாதது ஏன் என திமுக எம்பி கனிமொழி கேள்வி எழுப்பியுள்ளார். நாகர்கோவில் சிறையில் விசாரணை கைதி சபரிவர்மன் உயிரிழந்த நிலையில் அவரது குடும்பத்தினருக்கு திமுக எம்பி கனிமொழி நேரில் ஆறுதல் கூறினார். தொடர்ந்து ஊடகங்களிடம் பேசிய அவர் முதலமைச்சரின் நேரடி கண்காணிப்பில் உள்ள காவல்துறையில் இத்தகைய சம்பவங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதது என தெரிவித்தார். இதுவரைக்கும் அரசு சார்பிலே ஒரு அமைச்சரும் முதலமைச்சர் உட்பட யாருமே வாய் திறந்து அந்த குடும்பத்திற்கு ஒரு ஆறுதல் வார்த்தை கூட சொல்லவில்லை அப்படிங்கிறது நம்ப முடியாத ஒன்றாக இருக்கிறது. அதேபோல காரைக்குடியில் பேட்டியளித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் லாக்அப் மரணம் குறித்து முதலமைச்சர் விஜய் கருத்து கூற வேண்டும் என்றார். லாக்அப் மரணங்கள் கூடாது. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அல்லது குற்றவாளிகள் சட்டபூர்வமாக அணுக வேண்டும் அன்றி சட்டத்துக்கு புறம்பான முறையில் அவர்களிடம் அணுகுமுறை கூடாது என்பதுதான் சட்டத்தின் முறையும் அதுதான். நாங்களும் அதே வலியுறுத்துகிறோம். கருத்து சொல்ல வேண்டும் என்பதுதானே ஜனநாயகத்தின் மிக இயல்பான ஒன்று. நீதி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் வீரபாண்டியன் வலியுறுத்தினார்.
பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் 2,19,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 7 முக்கிய திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, நிர்மலா சீதாராமன், அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தொடர்ந்து ஊடகங்களிடம் பேசிய அஸ்வினி வைஷ்ணவ், அமைச்சரவை கூட்டத்தில் உள்கட்டமைப்பு, செமிகண்டக்டர்கள், செல்போன் உற்பத்தி, உர உற்பத்தி மற்றும் ரயில்வே விரிவாக்கம் ஆகியவற்றை உள்ளடக்கிய 7 திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார். 1,27,500 करोड़ रुपए का सेमिकॉन 2.0 आज माननीय प्रधानमंत्री जी ने अप्रूव किया। आज जो कैबिनेट ने अप्रूव किया है मोबाइल फोन मैन्युफैक्चरिंग स्कीम, उसका आउटले 62,500 करोड़ रुपीस का है। 5 इयर्स का ड्यूरेशन है। யூரியாவிற்கான தேசிய முதலீட்டுக் கொள்கைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், கங்கை நதிக்கரையோரம் 6 வழிச்சாலை, பல்வேறு ரயில் வழித்தட திட்டங்களுக்கும் அனுமதி பெறப்பட்டதாக கூறினார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் தொகுதி மறுவரையறை, மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாக்கள் நிறைவேறும் என மத்திய இணை அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வரும் 20ஆம் தேதி மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்க உள்ளது. இந்நிலையில் ஐதராபாத்தில் அத்வாலே செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது முந்தைய கூட்டத்தொடரில் அரசியலமைப்பு திருத்த மசோதாக்களை காங்கிரஸ், சமாஜ்வாதி கட்சி மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிகள் எதிர்த்து தோற்கடித்ததாக கூறினார். தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தெளிவான பெரும்பான்மை இருப்பதால் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா நிறைவேற்றப்பட்டு 2029 மக்களவைத் தேர்தலிலேயே மகளிருக்கான இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். 30 முதல் 35 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மக்களவைத் தொகுதிகள் மறுவரையறை செய்யப்படுவது வழக்கம் என்றும் தற்போது அதற்கான நேரம் வந்துவிட்டதாகவும் அவர் கூறினார். திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் உத்தவ் தாக்கரே சிவசேனா கட்சியின் எம்பிக்கள் சிலர் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளிப்பதாலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி முறிவு உள்ளிட்ட காரணங்களால் இரு மசோதாக்களும் நிறைவேறும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் இந்த மசோதாக்களுக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஆதரவு வழங்க வேண்டும் என்றும் ராம்தாஸ் அத்வாலே கேட்டுக் கொண்டார். கேரள மாநிலம் மலப்புரத்தில் மூச்சுக்குழாயில் நிலக்கடலை சிக்கி 3 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மலப்புரம் மாவட்டம் குன்னம்புரம் அடுத்த வெள்ளக்கடம் பகுதியைச் சேர்ந்த முனீர் ஃபர்சனா தம்பதியின் 3 வயது மகன் முகமது ரிஸ்வான். கடந்த திங்கட்கிழமை காலை சிறுவன் முகமது ரிஸ்வானுக்கு சாப்பிடுவதற்காக பெற்றோர் மிக்சர் வழங்கியுள்ளனர். மிக்சரை சிறுவன் முகமது ரிஸ்வான் சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக அதிலிருந்த நிலக்கடலையை விழுங்கியதாக தெரிகிறது. நிலக்கடலை மூச்சுக்குழாயில் சிக்கிக்கொண்ட நிலையில் சிறுவன் முகமது ரிஸ்வான் மூச்சுவிட கடுமையாக சிரமத்தை எதிர்கொண்டுள்ளார். இதையடுத்து பெற்றோர் இருவரும் சிறுவனை உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். இருப்பினும் சிறுவனை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். HPCL நிறுவனத்துடன் இணைந்து ஆன் டிமாண்ட் LPG சிலிண்டர் விநியோக சேவையை ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட் தொடங்கியுள்ளது. மளிகைப் பொருட்கள், மின்சாதன பொருட்கள் உள்ளிட்டவற்றை ஆர்டர் செய்த 10 நிமிடங்களில் டெலிவரி செய்யும் சேவையை ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட் வழங்கி வருகிறது. இந்நிலையில் கல்லூரி மாணவர்கள், பணிபுரியும் இளைஞர்கள், சிறிய குடும்பங்கள் உள்ளிட்டோருக்கு ஆன் டிமாண்ட் LPG சிலிண்டர் விநியோகம் செய்ய ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட் திட்டமிட்டுள்ளது. அதன்படி HPCL நிறுவனத்துடன் கைகோர்த்துள்ள ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட் பெங்களூருவின் சுப்பிரமணியபுரா பகுதியில் சோதனை அடிப்படையில் சேவையை தொடங்கியுள்ளது. இதன் மூலம் வாடிக்கையாளர்கள் தங்களுக்கு தேவையான 5 கிலோ மற்றும் 10 கிலோ எடையுள்ள LPG சிலிண்டர்களை ஆர்டர் செய்து பெற முடியும். இந்த சேவையை பயன்படுத்த வாடிக்கையாளர்களிடம் LPG கேஸ் இணைப்பு இருக்க வேண்டும் என்ற கட்டாயமில்லை. முதன்முறையாக ஆர்டர் செய்யும் வாடிக்கையாளர்கள் ஸ்விக்கி ஆப் மூலமாகவே தங்களின் KYC சரிபார்ப்பு மற்றும் முகவரி சான்றுகளை சமர்ப்பிக்க வேண்டும். புதிய சிலிண்டர் டெலிவரி செய்யப்படும் போது பழைய காலி சிலிண்டரை ஊழியர்கள் பெற்றுக்கொள்வர். சோதனை அடிப்படையில் தொடங்கப்பட்டுள்ள இந்த சேவை விரைவில் மற்ற நகரங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.